வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட் சேனல். பொதுவாக நடுத்தர வயதினர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் கடந்து அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்திக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தொடங்கப்பட்ட சேனல் இது. இந்த சேனல்ல நாம இன்னைக்கு ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் ஏன் தேவைப்படுது நடுத்தர வயதினர்களுக்கு, இது எப்படி உபயோகப்படுத்தணும், என்னென்ன பயிற்சி முறைகளை வச்சு உபயோகப்படுத்தணும், இப்படி இதை உபயோகப்படுத்தினா இந்த சொல்லக்கூடிய டெக்னிக்கெல்லாம் உபயோகப்படுத்தினா வாழ்க்கையில எப்படி மேம்பட முடியும், என்ன பலன்கள் கிடைக்கும், அதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஹார்மோன்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல எப்படி பயன்படுது அப்படின்னா ஒரு சீக்ரெட் கீயா செயல்படுது. இந்த நடுத்தர வயதினர்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸை பத்தின விழிப்புணர்வு ஃபீல் பெட்டர் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ஒரு 24-30 வயசுக்குள்ள எல்லாமே ஒரு ஆக்டிவா இருக்கும். அபவ் 30 அபவ் 25 ஏஜுக்கு மேல உடம்புல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் வந்து டீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும் அல்லது சமநிலையில வந்துடும். குரோத் ஸ்டேஜ்ல பிஃபோர் 24 பிஃபோர் 30க்குள்ள வந்து பீக்கா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பீக் லெவல்ல இருந்து கம்மியாகிறது தான் ஆஃப்டர் 30க்கு அப்புறம் நடக்கும். ஸோ இந்த நடுத்தர வயதுல இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற ஹார்மோனல்ஸ் வந்து அதுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து நம்ம தக்க வச்சுக்கும் போது நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த நிகழ்ச்சியில ஹார்மோன்களின் முக்கியத்துவம் மற்றும் நடுத்தர வயதினர்களின் ஆரோக்கியத்தில் அவர்களின் பங்கு பற்றி விரிவாக பேச போகிறோம். ஹார்மோன்கள் உங்கள் உடல் செயல்பாடுகளை எப்படி கட்டுப்படுத்துது என்பதையும் வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். இந்த ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல் மூலமா நீங்க உங்களுக்கு இந்த பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஐ எம் ஜி ரவிகிருஷ்ணா. ஸோ இந்த ஹார்மோனல் அப்படின்னாலே எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோக்ரைன் என்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. இந்த எண்டோ அப்படின்னா உள்ளுக்குள்ள சுரப்பது அப்படின்னு அர்த்தம். நாளமில்லா சுரப்பிகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த பெரும்பாலும் ஒரு தண்ணி ஊத்துது, ஏதாவது லிக்யூடு இது ஏதாவது ஒரு டேப் மூலயமா இல்ல ஏதோ ஒரு பல்ப் மூலமா அந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலா தண்ணி பிடிக்கிறது. இல்லை நம்ம உடல்லையே கூட நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து தமனிகள் சிறைகள்னா இருக்கு. ஒவ்வொரு நேரத்துலையும் பிளட் ஃப்ளோ போறதுக்கு அந்த பல்ப் வெசல்ஸ் தேவைப்படுது. பட் நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மழை காலத்துல எல்லாம் அந்தந்த இடத்துல ஊத்து வரும் தெரியுங்களா தண்ணி. ஸோ அந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்ல உடலுக்குள்ள எந்த ஒரு பழுப்பு மூலயமா இல்லாம அங்கங்க அப்படியே ஊத்து மாதிரி ஓப்பன் ஆகி வெளியே வர்றது. நம்ம உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு அந்த எந்தெந்த சூழலுக்கு எந்தெந்த எமோஷனுக்கு தேவையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்னா ஒரு ஹார்மோன் சுரக்கும், சந்தோஷம்னா ஒரு மாதிரி ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். ஸோ அந்த மாதிரி உடலுக்குள்ள அங்கங்க எந்த ஒரு என்ன சொல்றது பழுப்பு அமைப்புகளும் இல்லாம வெசல்ஸ் அமைப்புகளும் இல்லாம ஊத்து மாதிரி சுரக்கிற இடத்தை தான் வந்து எண்டோக்ரைன். அதை எண்டோனா உள்ளுக்குள்ளே சுரப்பது, கிரைன்னா சுரப்பது, உள்ளுக்குள்ளே சுரப்பது. எண்டோ அப்படின்னா உள்ளுக்குள்ளே, இன்சைட், இன்னர், அந்த ஸ்பாட்ல அதுக்குள்ளேயே, கிரைன்னா சுரக்கிறது. ஸோ எண்டோக்ரைன், இதுதான் எண்டோக்ரைனோட மீனிங். ஸோ இதை வந்து பயாலஜிக்கல் அண்ட் மெடிக்கல் டேர்ம்ல என்ன சொல்ல வராங்கன்னா நாளமில்லா என்பது ஹார்மோன்கள் மற்றும் பிற ரசாயன தூதுவர்களை நேரடியாக ரத்த ஓட்டத்தில் உற்பத்தி செய்து சுரக்கும் சுரப்பிகள் அல்லது அமைப்புகளை குறிக்கிறது. அதுதான் ஒரு பழுப்புலாம் வெசல்ஸ் எல்லாம் இல்லாம அங்கங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுரக்குது, இம்மிடியட்டா ரத்தத்துல கலந்துருது. பாடியில ஒரு சில இடத்துல சுரக்குது, ஆனா டோட்டல் பாடிக்கும் எப்படி இம்மிடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது இந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இம்மிடியட்டா ரத்தத்துல கலங்கும்போது ரத்தம் என்ன பண்ணுது, டோட்டல் பாடிக்குமே வந்து ரத்தம் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ரத்தம் ஒரு வேலையை பண்ணுது, ஆக்சிஜன் அண்ட் எனர்ஜிலாம் வந்து டோட்டல் பாடி செல்களுக்கு வந்து சப்ளை பண்றது ரத்தத்தோட வேலை. அந்த ரத்தம் ஃப்ளோ போகுது இல்லைங்களா பிளட் சர்க்குலேஷன்ஸ்ல, அதுல. ஸோ அதனோட ஹார்மோன் வந்து கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன சொல்றது, ஆன் த ஸ்பாட்ல பிளட்ல அப்படியே பிளட்ல போய் கலந்துரும் சுரக்கிற இடத்துல இருந்து. ஸோ அதனால இமீடியட்டா டோட்டல் பாடிக்கும் ரத்தங்கள் மூலயமா இந்த ஹார்மோன் சுரந்து அதுக்குள்ள இருந்து வர கெமிக்கல்ஸ், வேதியியல் பொருள், ரசாயன தூதுவர்கள் இது எல்லாமே வந்து உடல் ஃபுல்லா பரவறதுக்கு ரத்தம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இதுல புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ரத்தம் மூலமா பொருட்களை உடல் முழுவதும் அதனோட இலக்கு சார்ந்த எந்தெந்த இப்ப ஹார்மோன்ஸ் வந்து பல்வேறு இடங்களில் சுரந்தாலும் ஒட்டுமொத்த இப்ப மூளைக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அதுக்கு தேவையான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை பிளட் மூலயமா கொண்டு சேர்த்தது, லங்ஸுக்கு தேவையானது, கிட்னிக்கு தேவையானது, பேன்கிராட்டிக் தேவையானது, குடலுக்கு தேவையானது, அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டுக்கு தேவையானது, எல்லா இடத்துக்குமே எந்தெந்த இடத்துக்கு எப்படிலாம் போகணுமோ அது ரத்தம் மூலயமா ஹார்மோனல் சுரக்கிற வேதிப்பொருட்களை கொண்டு போய் சேர்க்குது. இதுல வந்து முக்கியமான ஹார்மோன் சுரக்கிற இடம் எதுன்னு பார்த்தா பிட்யூட்டி சுரப்பி அண்ட் தைராய்டு சுரப்பி, மூணாவது அட்ரினல் சுரப்பி, நாலாவது பேன்கிரியாட்டிக், ஐசோலேட் ஆஃப் லாங்கர்கான்ஸ்,
அண்ட் ஃபைனலி ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ், கருப்பை அண்ட் மற்றும் விந்தணுக்கள். ஸோ இதுல பெட்யூட்ரி சுரப்பி அப்படின்னா இதுதான் மாஸ்டர் சுரப்பின்னு சொல்றாங்க. இது ஏன்னா பல விதமான நலமல சுரப்பிகளுடைய செயல்பாட்டை ஒழுங்கமைக்குது. ஸோ அதனால மாஸ்டர் லீடர் ஆஃப் த கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பெட்யூட்ரி சுரப்பி. அண்ட் இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? வளர்ச்சி, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, இனப்பெருக்க செயல்முறையை கட்டுப்படுத்துற ஹார்மோன்களை உருவாக்குற வேலையை பிட்யூட்டரி சுரப்பி செயல்படுது. அண்ட் தைராய்டு சுரப்பி, அதனால தைராய்டு சுரப்பி ஆல்சோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தைராய்டு சுரப்பி ரொம்ப முக்கியமா வேலை பார்க்குது. அண்ட் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துறது, நார்மல் growth, அப்நார்மல் growth, இதெல்லாம் வந்து இந்த ஒழுங்குபடுத்துற ஹார்மோன்களை உருவாக்குற இடம் தைராய்டு சுரப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான இதய துடிப்பு, தசை வலிமை, மூளை செயல்பாட்டை பராமரிப்பதில் பங்கு வகிக்குது. அடுத்தது அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பினாலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு சுரப்பியா இதை பார்க்கிறோம். பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுது, எலக்ட்ரோலைட் சமநிலையை மெயின்டைன் பண்ணுது, அமிலகார சமநிலையாகட்டும் இல்ல ஹைட்ரேஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது வந்து அட்ரினல் சுரப்பியா பண்ணுது. அதை தாண்டி அட்ரினலின் அந்த எபினெப்ரின், கார்டிசோல் போன்ற ஒரு மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அட்ரினல் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அண்ட் கணையம், பேன்கிராட்டிக் லாங்கர் திட்டுகள்னு படிச்சிருப்போம் சின்ன வயசுல. இது வந்து ரத்த சக்கர அளவை மெயின்டைன் பண்ணுது, ஒழுங்குபடுத்துற வேலையை செய்யுது. இதுல இன்சுலின் அண்ட் குளுக்ககான் அப்படின்னு 2 ஹார்மோன்ஸ் இருக்கு. இன்சுலின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சக்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவுது. குளுக்ககான் வந்து ரொம்ப ஹைப்போகிளைசீமியா, ரொம்ப கம்மியா போயிட்டுது சக்கரை அளவு பிளட்லன்னும் போது குளுக்ககான் வந்து கிளைக்கோஜன்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி லிவர்ல இருக்கிற கிளைக்கோஜனை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி பிளட் கொடுத்துருது. ஸோ அந்த வேலையை குளுக்ககான் செய்யுது. ஸோ லாங்கர்கான் தீவுல இது லாங்கர்கான் ஐசோலேட்ஸ் அண்ட் லாங்கர்கான், ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் சொல்லுவாங்க. இது பேன்கிராட்டிக்ல இருக்குது. அண்ட் கருப்பைகள், விந்தணுக்கள், ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ்னா, ஓவரிஸ்னா பெண் இனப்பெருக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்துது மற்றும் கர்ப்பத்தை உருவாக்குறதுக்கு ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனையும் உற்பத்தி செய்யற வேலையை செய்யுது. அதை தாண்டி டெஸ்டிஸ் ஹார்மோன்ஸ் வந்து விந்தணுக்களை உற்பத்தி செய்து ஆண் பண்புகளை ஒழுங்குபடுத்துது. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரா இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி அண்ட் அட்ரினல் சுரப்பி, பேன்கிராட்டிக் அண்ட் டெஸ்டிஸ் ஓவரிஸ்ன்றது மேஜரா சுரக்கிற இடங்கள். இதுக்குள்ள என்னென்னலாம் ஹார்மோன் சுரக்குது அப்படின்றது வந்து அடுத்து ஒரு 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பு வெளிப்படுத்துதலுக்கும் பொறுப்பேற்றுக்கிற 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன்கள் இருக்கு. அது ஸ்பெசிஃபிக்கா தனித்தனியா என்னென்ன வேலை செய்யுது, அது நாம என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணா அந்த ஹார்மோனை சமநிலையில வைக்க முடியும், அது வைக்கலன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும், அது சமநிலைப்படுத்தும் போது என்ன மாதிரியான அபரிமிதமான பலனை பெறலாம் அப்படின்றதுலாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஹார்மோனுக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் வீடியோவா போடலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹார்மோனல் பத்தின ஒரு பொதுவான கிளாஸா தான் நான் இதை வந்து இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். ஸோ ஃபைனலி ஹார்மோன்கள் என்றால் என்ன, ஏன் இவன் நடுத்தர வயதினர்களுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, நம்ம உடல்ல உள்ள நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் ரசாயன தூதுவர்கள் தான் ஹார்மோன்கள். அதனுடைய பணி என்னன்னா, ரத்தத்தில் கலந்து உடல்ல உள்ள பல பகுதிகளுக்கு செய்திகளை கொண்டு செல்லுது. அது எமோஷன் ஆகட்டும், கவலையாகட்டும், சந்தோஷமாகட்டும், ஸோ அமைதியாகட்டும், இதெல்லாம் வந்து செய்திகளா உடல்ல பரப்பி அதை அந்த நிலையை கொண்டு வரதுக்கு உதவுது. இதோட முக்கியத்துவம் என்ன, ஹார்மோனில் என்னெல்லாம் முக்கியத்துவமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும்போது growth, இனப்பெருக்கம், மனநிலையை எப்படி வச்சுக்கணும், மனநிலை என்னென்ன மாதிரியான மூட் ஸ்டெபிலைசேஷன்ஸ்லாம் வந்து டயத்துக்கு தகுந்த மாதிரி மூடு மாறிக்கிட்டே இருக்கல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதுதான் ஹார்மோனல் ரோல் பண்ணுது. தூக்கம், பசி, எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து ஹார்மோன் கட்டுப்படுத்துது. சாரி, கொஞ்சம் கோல்டா இருக்கு. நடுத்தர வயதினருக்கு இயற்கையான ஹார்மோன் மாற்றங்களை புரிந்து வாழ்க்கை முறையை சரி செய்தால் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீனேஜ்ல இருக்கும்போது வந்து எல்லாமே பீக் க்ரோத்ல இருக்கும், நல்ல பர்ஃபெக்டா, ஓவர் பர்ஃபெக்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம வந்து யங் லைஃப்ல எதிர்பார்க்கலாம். அதுல கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே சமயத்துல முதியோர் காலத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம். பட் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. பட் இந்த மிடில் ஏஜ் குரூப்ல வந்து ஹை லெவல் கமிட்மெண்ட், ஹை லெவல் எனர்ஜி, ஹை லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்ரி திங் நீடு. பட் இந்த இடத்துல எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான போஸ்டர்ல வந்து நிற்கும். ஸோ இதை வந்து சரியான முறையில் அணுகல அப்படின்னா ஒன்று பாசிட்டிவா போயிடுவாங்க. பாசிட்டிவா போறவங்க நல்லா க்ரோத் ஆயிடுவாங்க. நெகட்டிவா போறவங்க, எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் நெகட்டிவா போறவங்க தான். ஏன்னா புது அனுபவம், டிசிஷன் மேக்கிங், ஒன் மேன் ஷோ, இதெல்லாமே வந்து மிடில் ஏஜ்ல தான் வரும். ஸோ இந்த ஏஜ்ல வர பிரச்சனைகளை சர்வை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்றதுக்கான காரணம் தான் நடுத்தர வயதினரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷனுக்காக. ஸோ
நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹார்மோன்களும் உங்கள் ஆற்றலை நம்ம வந்து எனர்ஜியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா தைராய்டு growth ஹார்மோன் இதுல கவனம் செலுத்தணும். இதுக்கு நம்ம என்ன பயிற்சி, அதாவது நான் எப்படி எல்லாத்தையுமே பார்ப்பேன்னா பிசிக்கலி மென்டலி எமோஷனலி இந்த 3 ஆங்கிள் வந்து நம்ம சரிவர நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ உங்களோட மென்டலி நீங்க கம்ஃபர்டபுளா இதுல வச்சுக்கணும்னாக்கா காலையில வந்து ஒரு உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யணும். பிசிக்கலா நீங்க வந்து ஒரு முழு தானிய உணவுகள் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது இந்த ஹார்மோன்ஸ் வந்து தைராய்டு growth ஹார்மோன்லாம் வந்து ஆக்டிவா இருக்கும். அதை தாண்டி எமோஷனலி நம்ம வந்து எமோஷனலா நம்ம எப்படி கனெக்ட் ஆகுறோமோ அதுதான் நம்ம லைஃப். ஸோ அதுல வந்து நம்ம எவரி மார்னிங் வந்து நம்ம எனர்ஜியா இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம சொல்லிக்கணும். நம்மளோட பேட்டர்னை உடைக்கணும். நம்ம வந்து சோர்வா இருந்தாலும் நான் வந்து ஐ நாட் சேட், ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமோஷனலா நம்ம உணர்வுகளை முன்னெடுத்து வைக்கும்போது அது ஒரு ரோல் பண்ணுவோம் நம்ம உடலுக்கு. அதுவும் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கும். ஸோ பிசிக்கலி மென்டலி பிசிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எடுத்துக்கிற உணவுல கவனம் செலுத்தணும். மென்டலி அப்படின்னு பார்க்கும்போது காலையில வந்து சிறிதான உடற்பயிற்சி, மெடிடேஷன், தியானம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் எமோஷனலி அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நமக்குள்ள கொடுத்துக்கணும். நம்ம எனர்ஜியா இருக்கும், ஐ ஃபீல் ஹாப்பி, கிராட்டிடியூட், நான் எனக்கு இந்த லைஃப்ல கிடைச்சது எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொன்றா நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க எமோஷனலி உங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் சந்தோஷமான மனநிலைக்கு உண்டான ஹார்மோன்கள் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது மனநிலை சார்ந்த ஹார்மோன்கள் டோபமைன், செரட்டோனின், என்டார்பின் போன்றவை மனநிலையை மேம்படுத்தக்கூடிய ஹார்மோன்களா இருக்குது. இதை பிடித்த விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் வாட்டர் எதுவான சினிமாவுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை பார்க்கில் போய் விளையாடுறதா இருக்கலாம், இல்லை ஒரு இயற்கை சீனரிஸ் ஒரு டூருக்கு போகிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யும்போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கும். உங்களோட பிரெயின் பேட்டர்னே வந்து கவலையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டோபமைன், செரட்டோனின், என்டார்பின் எடுக்கும். இதுக்கான மென்டல் எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம வெளியில எங்கெல்லாம் நமக்கு பிடிச்ச இடத்துல போகலாம், சாங்ஸ் கேட்கலாம், டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரினா பிசிக்கலா நம்ம என்ன பண்ணணும்னா டார்க் சாக்லேட் சாப்பிட்டா நல்லா டோபமைன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ டார்க் சாக்லேட் இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு சாப்பிடுங்க, வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுடைய மனநிலையை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது. ஸோ அண்ட் ஃபைனலி எமோஷனலி என்னன்னா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க உங்களை வந்து சொல்லிக்கோங்க, அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. நான் ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தகுதியானவன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் நல்ல தூங்குவதற்கான ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன்கள் இருந்தாலும் முக்கால்வாசி ஹார்மோன்ஸ்ல வந்து உங்களோட தூக்கத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்க நல்லா தூங்கல அப்படின்னும் போது எல்லா விதமான ஹார்மோன்ஸ்லும் வந்து ஏதோ ஒரு பாதிப்புல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போக ஆரம்பிக்கும். அதனால பாடியில வந்து நிறைய ப்ராப்ளம் வைக்க ஆரம்பிக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கா மெலட்டோனின் தான் வந்து உங்களுடைய மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தான் வந்து உங்களுடைய தூக்க சுழற்சியை கட்டுப்படுத்துற ஹார்மோன். இது வந்து என்ன சொல்றது, ஒரு மென்டல் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளோட சரியான நேரத்தில் தூங்குறது, இரவு வெளிச்சத்தை குறைக்கணும். நம்ம எப்பயும் ஃபோன் பார்த்துக்கிறது, நம்ம அதுதான் சொல்றோம்ல. இப்போ பிசிக்கலி நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா தூங்குவதற்கு முன்னே ஃபோனை எடுத்து வச்சிடணும். ஃபோன் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 hours 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோனை வந்து எடுத்து வச்சிடணும். சாப்பிட்டதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் ஒரு 3 மணி நேரம் கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock நீங்கள் தூங்க போறீங்கன்னா 7 o'clock சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம சூடான பால் எடுத்துக்கலாம், செர்ரி பழம், வாழைப்பழங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது டைஜஸ்டிவ்ல வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கமும் வரும். உணவு பழக்கத்தில் கூட 80% வந்து சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னும் டேஸ்டா இருக்கு, இன்னும் டேஸ்டா இருக்கு நிறைய சாப்பிடுவோம். இப்போ 100% நமக்கு போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சுனாக்கா இன்னும் டேஸ்டா இருந்தாலும் 200% சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடாம 100% உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வயிறு போதுமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து 20% குறைக்க சொல்றாங்க. 80% உணவு தான் நீங்க வந்து சாப்பிடணும், 20% வந்து வயிறு வந்து ஸ்டொமக் வந்து கேப் விடணும். அந்த கேப் தான் வந்து உங்களுக்கு டைஜஸ்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு மாதிரி ஸ்டொமக்கை ரொம்ப ஃபுல் பண்ணும்போது அது என்ன சொல்றது, ஒரு கிரகித்து டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து இட்ஸ் டேக் டைம் அண்ட் ஆல்சோ ஹேஸ் சம் இம்பாக்ட் இன் அவர் பாடி. ஸோ அதனால 80% வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஈஸியா டைஜஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. தூக்கமும் கொஞ்சம் ஏர்லியா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வரதுக்கு இது ஒரு டெக்னிக்கா சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி எமோஷனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் நல்லா தூங்க போறேன், தூங்கணும்னு வெளியே வரைக்கும் தூங்காம இருக்கிற விஷயமெல்லாம் நானே பார்த்துருக்கிறேன், நானே அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் நல்லா தூங்க போறேன் ரிலாக்ஸா. அது நிறைய தூங்குறதுக்குன்னு நிறைய அது தூங்குறதுக்குன்னு ஒரு பயிற்சி கிளாஸ், ஒர்க் ஷாப்பு நிறைய நடத்தி மல்டி மில்லியனர் அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்கிற அளவுக்கு அது கோர்ஸ். பட் தூங்குறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் வந்து அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பட் தூக்கம் ப்ராப்பரா மெலட்டோனின் ஹார்மோன் ஒர்க் பண்றதுக்கு உதவும். ஸோ இதுதான் இந்த விஷயத்துல ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ல பார்க்க சொல்ல விரும்புறேன். அண்ட் செரிமானத்திற்கு உதவக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு என்ன பார்க்கணும், கேஸ்ட்ரின், செக்ரட்டின் செரிமானத்தை சீராக்க உதவக்கூடிய ஹார்மோன்களா இருக்குது. ஸோ இதுக்கு பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா மென்டலி நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு நடக்கணும், செரிமானத்தை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வாக்கு, அதாவது ரொம்ப ரப்பிஷா போட்டு காலையில் ஏர்லி மணி எம்டி ஸ்டொமக்ல நடப்பாங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா மோடு வந்து, அதாவது நம்ம மைண்ட்ஃபுல் வாக்குன்னு சொல்லுவாங்க. யாரா ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக பேசிட்டு, இல்லை இந்த ஃபோன் பேசுகிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே சும்மா வாக் பண்ணிட்டு ஃபோன் பேசுனா கூட ஃபோனும் பேசி ஆகும்,
பிரெயினும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், டைஜஷனும் வந்து. ஸோ ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுறது வந்து செரிமானத்தை மேம்படுத்தும் அப்படின்னு. ஃபோன் பார்க்கறது வந்து, ஃபோன் பேசுறதுன்றது வந்து ஃபோன் பேசுங்க கட்டாயம்னு சொல்லலை, வாக் பண்ணா நல்லது. அந்த நேரத்தில் மல்டிபர்பஸ் மாதிரி நீங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் பேசுறதோ, சாங்ஸ் கேட்டுட்டு நடக்கிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கிட்டு நடக்கிறதோ, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கும்போது செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு உணவு அப்படின்னு பார்க்க போனா இஞ்சி மற்றும் சீரகம் இதெல்லாம் வந்து நான் யூஸ்வலாக நான்வெஜ்லாம் எடுத்துக்கும் போது கம்பல்சரி சீரக தண்ணி, ஈவன் ஹோட்டல்லே வந்து சீரகம் பாக்கெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சீரகம் விஷயம்லாம் வந்து ஜீரணத்துக்கு உதவும். அண்டு நம்ம ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், எமோஷனலா சார்ந்த விஷயம் என்னன்னா, என் வயிறு எப்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஏன்னா வந்து வயிறு வந்து பிரெயின் வந்து இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க. 1,00,000 நியூரான்ஸ் வந்து 1,00,000த்துக்கும் மேற்பட்ட நியூரான்ஸ் வந்து நம்ம வயிறுக்குள்ளேயே இருக்கு. ஸோ நான் ரீசெண்ட் டேஸ்ல கேள்விப்பட்டேன், கூகுளில் போட்டு பார்த்தது, ஃபீக்கல் மெட்டீரியல், இந்த ஸ்டூல் இருக்குல்ல, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்குல்ல, லாக்டுலோஸ், இந்த மாதிரியான பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து குடல்ல கம்மி ஆயிட்டதுனால அவங்களோட குடல் இயக்கத்தன்மை முழுசா த்ரெட்னிங் கண்டிஷன்ஸ்ல போயிட்டதுனால ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் எடுத்து, ஏன்னா அதுல வந்து இன்க்ளூடட் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து, ஏன்னா நம்ம உடல்லே வந்து முக்கால்வாசி பாக்டீரியாஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியாஸ் அதிகம் இருக்கிற ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு, அதாவது குடல் சரியில்லாத ஒருத்தவங்களுக்கு. அப்படி சரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ், திங்கிங் பேட்டர்ன்லாம் வந்து யாருக்கிட்ட இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அந்த மாதிரி வருதான், அவங்களோட பேட்டர்ன் வருதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மூளையவே வந்து கால்வாசி எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு சேஞ்சஸ் வந்து குடலுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால தான் 2வது மூளைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுடைய உணவு முறைகளை ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு நிறைய திரும்ப கேட்டுக்கிறதுக்கான காரணம் இதுதான். நீங்க உடல்ல என்ன போடுறீங்களோ அதுதான் அங்கே வேலை செய்யும், அதுதான் சிந்திக்கும், அதுதான் எதிர்காலம். ஸோ எண்ணங்கள் சரியா இருக்கணும்னா நம்ம குடலுக்குள்ளேயும் என்ன போடுறோன்றதுலையும் சரியா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து செரிமானத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன். இந்த கேஸ்ட்ரின் அப்படின்றது வந்து சரியா இந்த ஹார்மோன் செயல்படலைனாக்கா நெஞ்செரிச்சல், இந்த ஐபிஎஸ், ஐபிடி, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இரிட்டபிள் பவுல் டிசார்டர்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிடும். அதுவே வந்து அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ், கேன்சராக கூட மாறிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஹார்மோனல்ஸ் வந்து சீராக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதுல இன்னும் டீப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டின்னா அதோட ரோல் எக்ஸாக்டா என்னென்னலாம் கவர் ஆகுது, அதை சரி பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் எடுக்கணும், எப்படி எளிமையான முறையில் அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எந்தெந்த நேரத்துல, ஒரு நாள் இந்த நேரத்துல இதை செய்யணும், அந்த மாதிரி அளவுக்குலாம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஷார்ட் வீடியோல போடலான்னு இருக்கேன். பட் இது ஓவரால் மேஜரான விஷயங்கள்லாம் இதுல பாக்குறோம். அண்ட் உறுதியான எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உண்டான ஹார்மோன் அது என்ன, கால்சிட்ரியோல் அண்ட் growth ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன் சொல்ல வரலாம். இது வந்து எலும்பு தசை வலிமைக்கு முக்கிய காரணமா இருக்குது. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சமநிலைப்படுத்தணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா காலையில ஏஞ்சி கொஞ்ச நேரம் நடக்கிறது, இந்த இடத்துல எம்டி ஸ்டொமக்ல நல்லா ஸ்பீடா நடக்கிறது வந்து, நல்லா பிரீத்திங் கண்ட்ரோல்லாம் வர அளவுக்கு நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. லைட்டா வேர்த்து வர்றது அளவுக்கு நம்ம வந்து நடந்தோம்னா இந்த growth ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களை வந்து சிறப்பா பார்த்துக்கும். இது மென்டலி நம்ம செய்ய வேண்டியது. பிசிக்கலினாக்கா பால் பொருள்கள், பருப்பு வகைகள்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கும் போது எலும்புக்கும் தசைக்கும் ரொம்ப நல்லதா இருக்கு. அண்ட் எமோஷனலி அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய எலும்புகள் உறுதியாக இருக்குன்னு உங்களுக்கு மனசுக்குள்ள அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். இது நான் வந்து ஒரு என்எல்பி அப்படின்னா இந்த நம்பிக்கைன்னு போட்டுக்கல, அதெல்லாம் வந்து ஏன் அப்படி நான் சொல்றது, என் எலும்புகள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க, எலும்புகள் அதில் என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் நான் இந்த வார்த்தையை நான் திரும்ப எமோஷனலி உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்எல்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்துதான் எமோஷனலி உங்களை வந்து அஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அஃபர்மேஷன் நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். ஸோ என்எல்பினா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். நியூரோனா அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்ப நம்ம மூளை இருக்குது, நம்மளோட பிசிக்கல் பாடிஸ் உறுப்புகள் எல்லாமே இருக்குது, நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஈவன் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை கூட வந்து தேவைன்னா சர்ஜரி பண்ணி பார்த்துக்க முடியும். ஆனா நம்மளுடைய கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, என்ன சொல்றது, ஒரு சிந்தனை, எண்ணங்கள், மனம், இதெல்லாம் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்கு. பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி. ஸ்பிரிச்சுவல் பாடினா உடனே வந்து மதம், சாமி அது மாதிரி கிடையாது. உங்களுடைய சோல் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது உங்க உடலுக்குள்ள. ஸோ அந்த சோல் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைனாக்கா நம்ம பாடி வந்து குப்பையாயிடும். ஸோ அது எங்க நமக்கு கனெக்ட் ஆகுது, எப்படி அதனோட தொடர்பு, நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா 100% தொடர்புல இருக்கு. ஆனா நாம அதை உணர்றதுக்கு தயாரா இல்லை, உணர்றதுக்கான முறைகள் என்னன்னு தெரியல, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியல. இப்ப நம்ம ஒரு வாழைப்பழம் நம்ம எங்கிருந்து கிடைக்குது,
செடியா ஒரு விதையிலிருந்து ஒரு செடியா உருவாகி அந்த செடியை எடுத்துட்டு போய் நட்டு அதுல இருந்து மரமா உருவாகி பழமா உருவாகி அதை நாம எடுத்து உண்ணும் போது அது டைஜஸ்ட் ஆகி திரும்ப அது மண்ணுக்கு தான் போகுது. ஸோ மண்ணுல இருந்து மண் நம்ம உடம்புக்குள்ள போய் ஸோ மண்ணுக்கே போயிடுது. ஸோ மண்ணுல அவ்வளோ பெரிய மேஜிக் ஆகுது. அதை இன்னும் டீப்பா சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், வாழைப்பழம் சாப்பிட்றோம், தானிய வகைகள் சாப்பிட்றோம்னாக்கா சாப்பிட்ற வரைக்கும் தான் அதுக்கு பேர். உள்ளுக்குள்ள இதுக்கு போயிடுதுனாக்கா அது என் பேர் ரவி, அது ரவியா மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேற மாதிரியான இப்ப ஒரு சின்ன இப்ப ஒரு கோகனட் ட்ரீ இருக்கு, சின்னதா ஒரு தேங்காய் வந்து எவ்வளவு ஹைட்டு வளர்ந்துருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிரபஞ்சம் சார்ந்த ஒரு கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் நம்ம வந்து யோசிக்கும் பொழுது அதுல நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், அதுல ஒரு புரிதல் கிடைக்கும், அதுல ஒரு வாழ்க்கை மேம்படும், மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கலாம். இதெல்லாம் சார்ந்தது தான் ஸ்பிரிச்சுவல் பாடி. எமோஷனல் பாடினா உங்களுக்கு தெரியும். சாரி, எமோஷனல் பாடினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம வெளிப்படுத்துற உணர்ச்சிகள் எல்லாமே வந்து. அண்ட் மென்டல் பாடினா நம்மளோட சிந்தனை ஆற்றல், எண்ணங்கள், இது சார்ந்த விஷயம். பிசிக்கல் பாடினா நம்மளோட உறுப்புகள். இப்ப நியூரோ அப்படின்னா பிசிக்கல் அண்ட் மென்டல் பாடி இரண்டும் சேர்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நியூரோ அப்படின்றது. லிங்குவிஸ்டிக் அப்படின்னா நாம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், அதாவது நமக்குள்ள நாம என்ன சொல்லிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எலும்பு உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோமா, ஐயோ என்ன ஆகுமே தெரியலையே, ஒரு சோர்வா இருக்கு, எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிக்கிறோமா. ஸோ எப்படி ஹவு டு கம்யூனிகேட் வித் லாங்குவேஜ் டு இன்சைட் இன் யுவர் சைட் அண்ட் ஆல்சோ அதர்ஸ். மற்றவங்க கிட்டே வந்து நம்ம எப்படி ஒருத்தங்களை அணுகிறோமோ அதுக்கு தகுந்த ஃபீட்பேக் தான் நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன சொல்லிக்கிறோமோ அதுக்கு தகுந்த ரிஃப்ளெக்ட் தான் உடல்ல நடக்கும். ஸோ இது லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரோக்ராம்னா என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நீங்க நினைக்கிறீங்க, நினைச்ச உடனே நாக்கில் எச்சி வருது. ஸோ ஜஸ்ட் நினைக்கிறது மூலியமாவே ஒரு ரியாக்ஷன்ஸ் பிசிக்கல் பாடிலையும் மென்டல் பாடிலையும் நடக்குது. உணர்வுலாம் வந்து ஐயோ நமக்கு பிடிச்ச ஸ்வீட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரசமலாய், ஒரு சாதாரண கோகனட் தேங்காய் பருப்பினே வச்சுக்கோங்க, எப்பயோ ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எப்போ சாப்பிட்டீங்களோ அதை நினைச்சு பார்த்துக்கோங்க. உங்க பாடியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும், ஒரு உணர்வு மாற்றம் ஏற்படும், சலைவா எச்சில் சுரக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இல்லை. ஸோ இந்த ஸ்வீட் தான் இன்புட்டு, அவுட்புட் தான் சலைவா சுரக்கிறது, நம்ம பாடியில் ஏற்படுற மாற்றம். இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம். ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், அதுதான் NLP. இது வந்து மென்டல் அண்ட் பிசிக்கல் பாடியில ஒரு லாங்குவேஜ் நம்ம என்ன மாதிரியான பாசிட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோமா, நெகட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோமா, அதனால வர விளைவுகள் என்ன, இதுதான் கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்னுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நமக்குள்ள சொல்லும்போது சம் வைப் நடக்கும். அது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். அதனால அதை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம எமோஷனலா இதை வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த கிளாஸ்ல டீப்பா வந்து NLP, டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், NLPல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, ஒரு 10, 20, 30 வருஷத்துல நடக்க முடியாத மாற்றங்களை வித்தின் 1 year 2 yearக்குள்ள நீங்க பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கான ப்ரூஃப் நானே இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்பதான் நான் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இதை வச்சு மல்டி மில்லியனரா பில்லியனரா நிறைய பேர் உருவாகி இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தொடர்பு கொண்டு கத்துக்கிற ஆர்வத்துல பயிற்சி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களை அறியாமே ஆட்டோமேட்டிக்கா, நான் தான் என்கிட்ட சொன்னேன், ஒரு 10 years 12 years 10 20 yearsல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வித்தின் 1 year 2 yearல நடத்தி காமிக்க முடியும், உங்க பர்சனல் லைஃப்ல சொல்றேன். ஸோ அதுக்கெல்லாம் ஆதாரமா தான் என்னென்னலாம் விஷயம் இருக்கு. இப்ப பிரெயின் ஃபங்க்ஷன் பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, இந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நரம்புகள் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்தந்த இடத்துக்கு, நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், காலில் முள்ளு குத்துச்சுன்னா நம்ம ஒரு ரியாக்ட் பண்றோம், வாயில உடம்பு ஃபுல்லா ரியாக்ட் பண்றோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இருந்து அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸை உருவாக்குறதுக்கான வேதி பொருள்களை சுரக்கிற இடம் தான் இந்த ஹார்மோன்கள். அதுல மேஜரா நம்ம என்னென்னு பார்த்தோம், பிட்யூட்ரி கிளாண்டு, அடினல் கிளாண்டு, பேன்கிராட்டிக் கிளாண்டு, டெஸ்டிஸ் ஓவரிஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பல வகையான ஹார்மோன்களை சுரக்குது. அது மோர் தென் 50 ஹார்மோன்ஸ் இஸ் தேர். அதுல முக்கியமான அந்த 50 ஒன்னொன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட் வீடியோ மூலமா போடலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பார்த்து பலன் பெறலாம். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஹார்மோன் சமநிலைக்கு எளிய பயிற்சிகள். பொதுவா சொல்றேன், இந்த ஸ்பெசிபிக்கா இந்த ஹார்மோனுக்குன்னு இல்லாம பொதுவான ஹார்மோன் வந்து சமநிலைக்கு வரணும்னா சிம்பிளான எளிய பயிற்சிகள் என்னன்னா, காலையில எழுந்தோடனே ஒரு மிதமான உடற்பயிற்சி, சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் நம்ம வந்து உடலை காமிக்கணும்,
சத்தான காலை உணவை எடுத்துக்கணும். சத்தான காலை உணவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குடல் வந்து இரண்டாவது பிரெயினா செயல்படுத்துறதுனால உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணுமோ அது கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பா நீங்க உங்க குடலுக்குள்ள என்ன போடுறன்றதுல கவனம் செலுத்திக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போடுறதாகட்டும், இல்ல ஒரு மசாலா அஜினமோட்டோ கண்ணா முன்னாடி நம்ம போடுறது வந்து நம்ம மூளையும் பாதிக்கும், உடலையும் பாதிக்கும், ஒட்டுமொத்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸையும் பாதிக்கும். அண்ட் மதியமா என்ன பண்ணணும், நம்மளுடைய மென்று உண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி டைம் வந்து இருக்கிற சோசியல் மீடியா ஒரு பக்கம் ஃபோன் வச்சுட்டு ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது வேற ஏதாவது ஒரு சைடு கம்பெனிக்கு இல்லைனாக்கா நம்மளால சாப்பிடவே முடியாது. அப்படி மாறி போச்சு கல்ச்சர். ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லாம கேஸ்ட்ரின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் சொன்னேன். ஸோ அது சுரக்காது நீங்க சாப்பிடும்போது. அது டைஜஸ்டிவ் ஹெல்ப் பண்ற ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய பெப்சின் ரெனின் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சுரக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா ரியாலிட்டி ஷோஸ்லயோ இல்ல நியூஸ்லயோ இல்ல கிரிக்கெட்லயோ இல்ல வேற எதுலயோ கவனம் செலுத்தும் போது அதுக்கு இன்டெலெக்சுவலா என்னெல்லாம் தேவையோ அந்த ஹார்மோன் தான் ஆக்டிவேட்ல இருக்கும். டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்காது. ஸோ டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்கணும், கேஸ்ட்ரின் சுரக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுல கவனம் செலுத்தணும். சாப்பாட்டுல என்னென்ன மாதிரியான கவனம் எல்லாம் செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிட போறீங்களோ ஜஸ்ட் அது முகர்ந்து பார்க்கணும். முகர்ந்து பார்க்கும்போது அது போயிட்டு அந்த ஃபுட் ஹார்மோன்ஸ் கேஸ்ட்ரின் ஹார்மோன்ஸ் வந்து டச் பண்ணும், அது சுரக்க ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததா நம்ம எடுக்கிற உணவை நம்ம 32 பல்லு இருக்கு, ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு வாட்டி மெல்லணும். அந்த மாதிரி 32 டைம் ஒரு வாயை மென்று சாப்பிடணுன்ற அந்த காலத்துல சொல்லுவாங்களாம். பட் அட்லீஸ்ட் 24 டைம் ஆச்சு மெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மெல்ல முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 12 டைம் ஒரு உணவை எடுத்து உள்ள போடுறீங்க, ஒரு நான்வெஜ் எடுத்து உள்ள போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 12 டைம் அது வாய்க்குள்ள காத்து போகாம வாயை மூடிக்கின்னு ஒரு 12 டைம் மென்னணுமா. அப்படி மெல்லும் போது என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கூழா மாறிடும், லிக்விடா ஜெல் மாதிரி மாறிடும், கூழா மாறிடும். அப்படிதான் திரவ உணவுகளை வந்து திட உணவுகளை வந்து கடிச்சு கூழ் மாதிரி மாற்றி குடிக்கணும். அப்படி குடிக்கும் போதுதான் 100% இந்த கேஸ்ட்ரின் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு செக்ரெட் ஆகும். அப்படி செக்ரெட் ஆகும்போது உங்களுக்கு வந்து குடலுக்குள்ள ரொம்ப வேலை வந்து ரொம்ப சுலபமா நல்லா டைல்ஸ் போட்ட வீடு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து மார்பிள்ஸ் போட்ட வீடு மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். ஆனா நம்ம பண்ற தப்பு என்ன, சாப்பிட்றதும் கண்ணாமண்ணான்னு மசாலாவை சாப்பிடுவோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வந்து நம்மளுடைய இது வந்து வேற வேற இடத்துல நம்ம மைண்டை கவனம் செலுத்தி சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால நேர்மையான முறையில் மென்று உண்ணலாம். உணவை நல்லா மென்று குடிக்கணும்னு சொல்லுவாங்க, நல்லா மென்று குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தண்ணி குடிக்கும்போது அதை மைண்ட்ஃபுல்லா வந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது வாயில வச்சு அதை கொஞ்சம் சலைவா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உணவை மென்று குடிக்கணும், அதாவது தண்ணீரை மென்று கடிச்சு கலந்து அதுக்கப்புறம் முழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த நேர்மையான முறையில் அப்படின்றதுக்கான காரணம். இதுதான் நான் இதில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அண்டு ஃபைபர் நிறைந்த ஃபுட்டுனா நிறைய ஒரு கான் சம்மந்தப்பட்ட இது கீரைகள், காய்கறிகள் இதெல்லாமே வந்து நார்ச்சத்துக்கள் அதிகம், முளை கட்டிய தானிய பயிர்கள் இதெல்லாம் வந்து நார்ச்சத்து அதிகமான உணவு நிறைந்த உணவுகளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். ஈவினிங் டயத்தில் வந்து உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தியானம் பண்ணலாம், மெதுவாக நடக்கணும். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இந்த பொழுதுபோக்கு ஒரு கட்டத்துல வந்து லைஃப்ல வந்து ரொம்ப ஹார்டா வேலை செய்வாங்க. விவசாயத்தெல்லாம் வந்து ரொம்ப மார்னிங் பொழுது முளைக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போவாங்க, பொழுது அமர்ற வரைக்கும் வேலை முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த காலத்துல ஒளியும் சண்டே ஒரு படம் இவ்வளவுதான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு பேர் தான் பொழுதுபோக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து ஃபுல் டைம் டிவி பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, இந்த படிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் டைம் டிவி பார்க்குறாங்க, ஃபுல் டைம் வந்து சீரியல் பார்க்குறாங்க, ஃபுல் டைம் நியூஸ் பார்க்குறாங்க, ஃபுல் டைம் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, ஃபுல் டைம் வந்து ரியாலிட்டி ஷோஸ் கிரிக்கெட் ஐபிஎல் எல்லாமே பார்க்குறாங்க. ஒரு 1 hour அந்த பொழுதுபோக்குக்குன்னு 1 hour 2 hour ஒதுக்குறாங்க இல்லையா அந்த காலத்தில். அந்த 1 hour 2 hourல தான் இது ப்ரொடக்டிவிட்டான அது கூட நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பொழுதுபோக்குன்றது வந்து சாதாரண பொழுதுபோக்கு நடக்கல. அவங்கவுங்க அப்படியே மூளையை அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு சீரியல் பார்க்குறோம், ஒரு மூவி பார்க்குறோம்னா அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் அட்லீஸ்ட் ஒரு 1 week 2 week இருக்கிற அளவுக்குலாம் நிறைய நிகழ்வுகள்லாம் இப்போ அடிக்கடி நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்குன்றது வந்து இருக்குதா இல்லையான்னு நமக்கே தெரியாத அளவுக்கு டவுட் ஆயிடுது. ஸோ அதனால உங்களுடைய பொழுதுபோக்குன்றது வந்து ரியலா பொழுதுபோக்குன்னு டைம் ஒதுக்கணுன்றதுல நான் கேட்டுக்கிறேன். நீங்க உங்களோட ப்ரொஃபஷனலா என்னவா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடலாம்,
உங்களுக்கு பிடிச்ச பார்க்கு கூட்டு போய் குழந்தைங்களோட விளையாடலாம், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சாங் பாடலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யணும். அதுக்காக நீங்க மாலை நேரத்துல ஒதுக்குனா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றது தான். ஏன் நான் இதை வேறுபடுத்தி சொல்றேன்னா, பொழுதுபோக்குக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் டிஃபரன்ஸ் தெரியல இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஏன்னா சோஷியல் மீடியால எல்லாரும் அத என்ன சொல்றது, சோஷியல் மீடியால எல்லாருமே இருக்காங்க. ஆனா யார் ப்ரொடக்டிவிட்டிக்காக இருக்காங்க, யாரு பொழுதுபோக்குக்காக இருக்காங்க, இல்ல யாரு மத்தவங்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக இருக்காங்கன்றது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக நான் இதை சொல்ல வந்தேன். அண்ட் இரவு நேரத்துல வந்து சரியான டயத்துல தூங்கணும், மொபைல் தவிர்க்கணும், அமைதியான சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ அண்டு ஃபைனலி ஹார்மோன் தகவல்கள் அனைவருக்கும் பயனுள்ளது. இது வந்து நடுத்தர வயதினர்கள், இளைஞர்கள், மூத்த குடிமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்பெசிஃபிக்காக நடுத்தர வயதினர்களுக்கு வந்து அவங்களோட ஆற்றல் எனர்ஜி அதிகரிக்கும், மனநிலையை மேம்படுத்துறதுக்கு உதவும், நல்ல தூக்கத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவும், செரிமானம் மற்றும் எலும்பு வலிமைக்கு உதவும். இதெல்லாம் தான் வந்து நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அண்ட் இளைஞர்களுக்கு சரியான வளர்ச்சி, நல்ல மனநிலை, சுறுசுறுப்பு கொடுக்கும். ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா பார்த்துக்கணும்னா. அண்ட் மூத்த குடிமக்கள் உடல் வலிமை, மன அமைதி, நல்ல தூக்கம், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்க முடியும். ஸோ வயது வித்தியாசம் இல்லாம ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா வாழ்க்கையை சீரமைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ உங்கள் வாழ்க்கை மாறட்டும். இந்த ஹார்மோன் தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவை. அடுத்த 50 நாள்ல 50 விதமான ஹார்மோன்களை பற்றி வீடியோ போட போறேன். இந்த ஒவ்வொரு ஹார்மோனையும் எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்றத தெளிவா சொல்ல போறேன். ஸோ என்னோட சேனலை ஷைன் யுவர் மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய லைக் மற்றும் ஷேர்களால் எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றுவோம். நன்றி.